2ஆம் வீட்டதிபதி 7ல் வந்திருக்கார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றதுனால உறவுகள் வகையில், குறிப்பாக தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படும். நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சண்டை வரும். அந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே நடுங்குவாங்க எல்லாரும். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவிலையும் நண்பர்கள் உறவிலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கல். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது? நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி ரிஷபராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். குறிப்பாக நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எடுத்தவொடனே இப்படி நெகட்டிவ் சொல்கிறீங்க, ராசி ஆரம்பமே இப்படியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னென்னா, பாதகாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, அதாவது நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைவில்லாமல் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு, பாதகஸ்தானத்துக்கு. பாதகாஸ்தானாதிபதியே அந்த இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை விட தகுதி குறைவானவர்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க, உங்களை டம்மி பண்ணுவாங்க. இது இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அதிகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் 2ஆம் வீட்டதிபதி 7ல் வந்திருக்காரு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இது ஆஃபீஸில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வீட்லேயும். வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக நவம்பர் 16க்குள்ளார கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட அனாவசியமான சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கடைசியில் இன்ஃபேக்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே நேரில் பார்த்து பேசிக்க மாட்டீங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில், ஃபோனில், எஸ்எம்எஸில், இல்லை இமெயிலில் சண்டை நடக்கும். இந்த காலத்தில் இது ஒரு ட்ரெண்டு. எல்லாமே நேரில் பார்த்து, அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை அப்பா பெரியப்பா காலத்துலலாம் அண்ணன் தம்பி நேரில் பார்த்து சண்டை போட்டு அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே பிரச்சனையை முடிச்சுப்பாங்க. ஆனால் இது இழுத்துட்டு போகும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. தவறான புரிதல் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். குறிப்பாக களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றதுனால உறவுகள் வகையில், குறிப்பாக தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படும். இது எப்போ சரியாகும் சார் அப்படின்னு கேட்டால், நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு அது வரைக்கும் அப்பா வழி உறவுகள் மட்டும்தான். இந்த நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சண்டை வரும். அந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே நடுங்குவாங்க எல்லாரும். ஐயோ, இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, அச்சச்சோ அவர்கிட்ட பார்த்து ஜாகிரதையாக இருங்கப்பாங்க. அது மாதிரி மேஷராசிக்காரங்களா, ஜாகிரதையாக இருங்கப்பா, சண்டை போடுறது தயங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வேலை மாற்றம் எதனால் ஏற்படும்னா, உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும்ன்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவங்கள தப்பாக பேசி அவங்கக்கிட்டேருந்து விலகி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவிலையும் நண்பர்கள் உறவிலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கல். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நவம்பர் மாதம் 26க்கு அப்புறம்
அதுக்கப்புறம் என்ன சார் வேலையே போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே மாற்றம் இருக்குது. ஏன்னா டிசம்பர் 5 மறுபடியும் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய யுகம், இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நவம்பர் மாதம் 16லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் யாருக்கிட்ட பேசினாலும் அவப்பெயர் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும், கணவன் மனைவி உட்பட. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரிகாரம், இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் சம்மோகன கோபாலன், அதாவது கிருஷ்ணர் வழிபாடு செய்ய வேண்டும். சம்மோகன கோபாலன் யூடியூப்பில் இருக்குது, நெட்டில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிவிட்டு பாலில் தேன் விட்டு அதை மந்திரத்தை சொல்லி அதை நிவேதனமாக சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்கக்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் உறவுகள் வகையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது 2025 நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி 24 டேஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இளம் வயது தம்பதிகளுக்கு, அதாவது யங்ஸ்டர்ஸ் 30 வயசு 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்தேகத்தினால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேகம் ஒரு ஆட்கொள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் அடுத்தவங்களை சந்தேகப்படுவாங்க, இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அடுத்தவர்களால் சந்தேகப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு நிம்மதி இழக்கும் சூழ்நிலை. இதில் சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு அனாவசியமான தூக்க இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26க்குள்ளார கணவன் மனைவி உறவில் அனாவசியமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், அதுக்கெல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் புதன் 23ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்கு வராரு. இதுவும் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாற்றம் என்ன மாற்றம்னா, கடன் பிரச்சனைகள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். 23க்கு மேலே உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். அதாவது நவம்பர் 23லேருந்து நவம்பர் 26க்குள்ளார உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் கூட உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை ஏற்படும். யார் உங்களை அவமானப்படுத்திட்டு போனாங்களோ அவங்களே சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது, உங்களை அவமானப்படுத்தியிருக்கக்கூடாதுன்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நவம்பர் 23லேருந்து 26. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு 24 நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலத்தையும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தும். யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி சந்தேகப்பட்டு பேசுவாங்க, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வரார். அதனால் பணப்புழக்கம் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நவம்பர் 23லேருந்து நவம்பர் 26க்குள்ளார பணம் அதிகரிப்பு ஏற்பட்டு உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கலாம். உங்களுடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நிதானமாக பேசுங்க. என்னதான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியனுக்கும் குரு பார்வை இருந்தாலும் இந்த குரு வந்து வக்ரகதியில் நவம்பர் 11லேருந்து வக்ரகதியில் வந்துடுறார். இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்துவார். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது, இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசி நண்பர்கள் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் உள்ளது. நீங்கள் யாரை நம்பி யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிங்கன்னா அந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கு பொறுமை வேண்டும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இளம் வயது தம்பதிகளுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, வீட்டுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன எப்படி இருக்கும்? அதை வந்து ரியாக்ட் பண்ணுறதே உங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லலிதா பரமேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி அந்த அன்னையை வணங்குங்கள். அதற்கு நீங்கள் தினமும் லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்ட்டு ஒரு 7 பெயர்கள் சொல்லி வழிபாடு இருக்குது. லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்ல முடியாதவங்க அந்த 7 நாமாக்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில், கணவன் மனைவி உறவில், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் மனஸ்தாபம் இல்லாத நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க வந்து டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12/5 கூடிய சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுனால குழந்தைகள் விஷயத்தில் பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவில்லாமல் இருந்தது. அதனால் உங்களுக்கு படிப்பில் தடுமாற்றம் இருக்கும், பதவி கிடைக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். இந்த 2ஆம் தேதி நவம்பர் 2க்கு அப்புறம் இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும். 5ஆம் வீட்டதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக செய்து வந்த சில நல்ல விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த கேம்ஸு, ஸ்போர்ட்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களை வந்து எதிர்பாலினத்தவர் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு, குறிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகை வியாபாரிகள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதே மாதிரி வந்து இந்த வாஸ்து சம்பந்தமான பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம், இந்த ஒரு 24 நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடிய 16ஆம் தேதி நவம்பர் 16 வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இருக்கும். அந்த 10ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தெரியும். பசங்க வந்து படிக்கிறதுல
நாட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சினிமா, இந்த ட்ராமா, இந்த மாதிரி மால் போகிறது, அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்களின் அட்ராக்ஷனில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த குழந்தைகளை கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய மனத்தடுமாற்றத்தை பெற்றோர்கள் தான் கவனித்து செயல்படணும். குறிப்பாக தந்தை மூலமாகத்தான் இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். தாயார்கிட்ட எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காது. ஏன்னா தாயாருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் 16க்கு மேலே. இதில் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன், உங்கள் ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வர்றார். அதனால் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அவங்களால், அதாவது மேலதிகாரிகளால் ஒரு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் இந்த 23லேருந்து 26 தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். வருமானத்தில் ஒரு குறை அல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் 24 நாளில் ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும், இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது மிதுன ராசிக்கு கிராஸாக பார்த்தீங்கன்னா, நெட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டல் கம்பைலேஷனாக பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சியானது சுமாரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும், அதற்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல சூரியனோடு சேருகின்ற சுக்கிரன் அந்த இடத்துல பவர் கம்மியாக இருப்பார். அதனால் சூரிய வழிபாடு பண்ணினா கெடுதலை தரக்கூடிய சூரியன் கூட நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். 16ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது, அதுவும் மலை மீது இருக்கும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். நின்ற கோலம்னா உடனே எல்லாரும் திருப்பதிக்கு போவாங்க. நான் சொல்கிறது அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலம்னா ஷோலிங்கர் மலை. இந்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியும் தைரியமும் பராக்கிரமும் ஏற்படும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருந்தார். இதனால் உங்களுக்கு லாபங்கள் குறைவாக இருந்தாலும் மரியாதை குறைவு இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தொழில் வளர்ச்சி ஏற்படும், சுக அதிகரிப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் தொழில் வளர்ச்சினால் வேலை ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு, ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாகிறார். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால ஆட்சி கிரகத்தோடு சேருகின்ற நீச்ச கிரகம் நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இல்லாட்டி உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நெக்லஸ் வாங்குறது, இல்லை ஒரு செயின் வாங்குறது, ஒன்றும் இல்லையா ஒரு கிராம் குந்துமணி தங்கமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த மாதம்
அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 26க்குள்ளார உங்களுக்கு வருமானத்தினால் உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கோ நகைகள் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரம் இது. 16ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நவம்பர் 16, சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் வர்றார். இதுவும் ஒரு விசேஷம்தான். 4ஆம் வீட்டதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வேலை செய்யாமலேயே உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்படுமா, சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அந்த பாதிப்பு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டணுமா, தாராளமாக கட்டலாம். ஸோ மொத்தத்தில் இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சூரியன் செவ்வாய் சேர்க்கை பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு வியாபாரத்தில் தடை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுடைய சுயமுயற்சி, உங்களுடைய திறமையின் காரணமாக அந்த அரசு அதிகாரியை விலக்கி வைத்து உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது கடகராசிக்கு பாதகாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான். மதிப்பு மரியாதை உயரும்னு சொன்ன உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுனால மதிப்பு மரியாதை. நீங்கள் ஒரு புது காரு, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே வைத்தறிச்சலில் நிற்பாங்க. அது ஒரு விதமான மரியாதை தான். அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தால் அது மாதிரி நடக்கக்கூடிய நேரம் இது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராமல், ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது தாயாருடைய ஸ்தானம். உங்களுக்கு சளி தொந்தரவு இல்லாட்டி நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான பரிகாரமாக யாரை வழிபடலாம் அப்படின்னா பிரத்யங்கரா தேவி அல்லது காளி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமோக நற்பலன்களை வாரி வழங்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். அதனால் தொழில், வேலை, சுகம் இதெல்லாம் குறைஞ்சிருந்தது. இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றது ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா, அல்லது உங்கள் எதிரிகளால் ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் அறுத்தெறிவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய கௌரவத்தை தலை நிமிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் இத்தனை நாளாக பயம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினா கூட அவன் வந்துடுவானோ, இவன் வந்துடுவானோ, அந்த கடங்காரன் வந்துடுவானோ, இந்த கடங்காரன் வந்துடுவானோ, இவன் எங்கள் 10 பேர் இருக்க என்னை அவமானப்படுத்துவாங்களோ, இப்படிங்கிற பயத்தில் இருப்பீங்க. அந்த பயத்தை போக்கக்கூடிய நேரம் நவம்பர் 2 முதல். எந்த நபர்,
அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, எந்த நபர் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாரோ அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது உங்களுக்கு அவர்களிடமிருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. உங்கள் எதிரியோடைய எதிரி நண்பன் ஆகிற மாதிரி உங்கள் எதிரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா உங்களுக்கு அது நிம்மதி தானே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்படுத்திய ஒரு கவலை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா களத்திர காரகன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல பயிற்சியாகி சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்புலத்தில் உங்கள் வாழ்க்கை துணை நின்று உங்களுடைய வீரியத்தை உயர்த்துவார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் மனைவியோ கணவரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த சிக்கல்லேருந்து வெளிக்கொண்டு வந்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆற்றல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நவம்பர் 2 முதல் நவம்பர் 16 வரை. நவம்பர் 16லேருந்து நவம்பர் 23 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறு தேக்க நிலை இருக்கும். நவம்பர் 23 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால பாதகாதிபதி புதன் வக்கரமடைவது விசேஷம். அதனால் அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 16 to 23, 23 to 26 இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய, வீராப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியையும் வழக்குகளில் வெற்றியும் இளைய சகோதரிகளால் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் குடும்பஸ்தானாதிபதி புதன் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டால் அது நல்லது தான். குடும்ப வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். அவர் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சுக்கிரன் பயிற்சி ஆகிடுவார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26க்கு அப்புறம். அந்த பீரியடில் உங்களுக்கு பண கஷ்டம் வரும். அது கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சமாளிச்சிடலாம். அந்த 10 நாளத்தில் நீங்கள் வந்து டெய்லி கலெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, எந்த வழிபாட்டை நான் பண்ணினேன்னா உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கும்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளை அறுத்தறியும் ஆற்றலையும் அந்த அறுத்தறியும் ஆற்றலுக்கு பக்கபலமாக நல்ல வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சக்கரத்தாழ்வாரின் வழிபாடு துணை இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். கன்னிராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 9ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கலை சார், எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒத்தே வரல சார், அவர் எது பண்ணாலும் எனக்கு கோபம் வருது சார், சண்டை தான் வருது சார், எனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் ப்ரமோஷன் கிடைக்கல சார், கூட இருக்கிறவங்களே தடுக்கிறாங்க சார் இப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. உங்களுக்கு என்ன காரணம்னா சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுனால. சனி பார்வை சுக்கிரனுக்கு இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், ஆனால் அது நல்லது பண்ணாது. ஆனால் இப்போ சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுப்பதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படும்.
அந்த செலவுகளால் வருமானம் ஏற்படும். இது ஒரு ட்விஸ்டான விஷயம். விரையாதிபதி நீச்ச பங்கம், அதனால் நிறைய ட்ராவல் வரும். நிறையா ட்ராவல் வர்றதுனால செலவு வரும். செலவு பண்ணுறதுனால வெளியூருக்கு போகிறதுனால வருமானம் வரும். ஸோ இது தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி அக்டோபர் 28 அவர் வக்கர நிவர்த்திக்கு உண்டான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இனி வரக்கூடிய காலங்களில் குரு வக்கரமாக இருக்கார். நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் குரு வக்கரமாக இருப்பார். அந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அவர்களே மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க, உங்களை பேசி அப்படியே மயக்கி உங்கள்கிட்ட காரியம் சாதிப்பாங்க. கவனமாக இருங்க. இது டிசம்பர் 5க்கு அப்புறம். அது எப்போ ஆரம்பிக்கும்னா நவம்பர் 23 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நவம்பர் 23 நவம்பர் 26க்குள்ளார வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக எதிரிகளை நேர்கொண்டு கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படும். இந்த 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை, அதுக்கப்புறம் புதன் இங்கே வரும்போது செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை, இது உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த வெற்றி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். ஆனால் கூட இருக்கிறவன் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறான். யார் கூட இருக்கீங்களோ அவங்க விஷயத்தில் நீங்கள் கட் பண்ணி துரத்தக்கூடாது. அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார் நம்மளை கீழே தள்ளுறாங்க அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம இந்த ஜோசியங்கிறது எதுக்குன்னா என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜோசியமாக உடனே கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. திருமணத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. யார் கூட பழகிறோம், நம்ம சொந்தக்காரங்க யார், கெட்டவன் யார், கூட இருந்தே குழி பறிக்கிற யாருன்னு தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போனால் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு பெக்கன்னு முழிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கீழே எல்லாரும் தள்ளி மிதிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அனுபவங்கள் வரும். குடும்பத்தினரால் அனுபவங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு மன ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தந்தை மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தந்தையினால் செலவுகளும் நிம்மதியற்ற வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார். ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. மற்ற விஷயம்லாம் நல்லா இருக்குது, அஃபீஷியலாக உங்களுக்கு நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்துக்கு போக போகிறாரு, இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் குடும்பம் சார்ந்த அப்பா, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, நண்பர்கள், வாழ்க்கை துணை, இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மெயினாக வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை, அதாவது கிடந்த கோலத்தில் படுத்துட்டு இருக்கிற கோலத்தில் பெருமாளை வணங்கி வாருங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாள் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அந்த ஊரில் இருந்தால் போயிட்டு தினமும் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். இல்லையா, ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய ஃபோட்டோவை வச்சு தினமும் அவருக்குண்டான 4000 திவ்ய பிரபந்தத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அதையாவது சொல்லிட்டு வாங்க. எது தெரியறதோ அதை சொல்லுங்கள். அதை சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கிருபா கடாட்சத்தையும் பெறுவதன் மூலமாக எப்பேற்பட்ட குடும்ப சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலையும் எதிர்த்து நடைபோடக்கூடிய ஆற்றலையும் அந்த பரந்தாமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள
கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி நீச்சமாக இருந்ததுனால எதிரிகள் விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல, குடும்ப விஷயத்தில், எல்லார்கிட்டையும் உங்களுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தது. இது வந்து லாஸ்ட் ஒரு 20 டேஸ் 1 மந்த் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் ராசிக்குள்ளே வரார். அதனால் எல்லாரும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. யூல் பி தி அட்ராக்டிங் ஃபோர்ஸ். நீங்கள் வந்து அடுத்தவர்களை ஈர்க்கும் ஆற்றல் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. இளம் வயது ஆண் பெண்கள், நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் எதிர்பாலினத்த நபர்கள் வந்து உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அது மட்டும் இல்லை, புதுசாக நண்பர்கள் அமைவார்கள். இந்த புதுசாக நண்பர்கள் அமையிறதுனால என்ன ஒரு நற்பலன் அப்படின்னு கேட்டால், இத்தனை நாளாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்திகிட்டு இருந்த, உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள் தாங்களே உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அதாவது சில புதிய நட்புகள் வரும்பொழுது பழைய நட்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் விஷயம் இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. அந்த உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் பிஸ்னஸில் வருமானம் ஜாஸ்தியாகும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் தொழிலதிபராக இருக்கீங்களா, உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமான செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். வக்கரகதியில் பின்னோக்கி வரார். இதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 23லேருந்து 26 ஆர் ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இந்த 23லேருந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் இஸ் அ டிஸ்டர்பிங் பீரியட். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறை விலகி வாழ்க்கை துணையின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் இந்த செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு மூத்தவங்க யாராவது திருமண விஷயத்தில் தடை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால தடை இருந்ததுன்னா இப்போ அந்த தடை விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களை விட உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி சின்னவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல பெண் பார்க்கும் படலமோ மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்க, யூடியூப் நடத்திட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற, வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக 23 புதன் பயிற்சி வக்ர பயிற்சி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. அவங்களால வராது, உங்களால் தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதாவது அதுக்கு பரிகாரம் இது வந்து நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்தே பண்ணிட்டு வர்றது நல்லது. ஆனால் 23 to 26 கம்பல்சரியாக பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வர வேண்டும். குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது படிப்பு வரத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஞானம் வரத்துக்கு, ஞானத்தை கொடுக்கறது தான் ஹயக்ரீவருடைய தொழில். ஞானத்தை கொடு, ஏன்னா சரஸ்வதி தேவிக்கே ஞானத்தை கொடுத்தவர் அவர். அதனால் அவரை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன்கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு அறிவை கொடுப்பார் அந்த ஹயக்ரீவர். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்.
இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன், பதவியை கொடுத்த சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துக்கு வரார். நவம்பர் 2ஆம் தேதி பதவியை கொடுத்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு சில ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். இதில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுத்து பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இத்தனை நாளாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துட்டு இருந்தவங்க ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் அவங்கள ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அல்லது அவங்களுக்கு குண்டு வைப்பீங்க. அதாவது அவங்கள அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவீங்க. இதனால் உங்களுக்கு என்ன கெடுதல் வருமானு கேட்டால் ஒரு கெடுதலும் கிடையாது, நல்லது தான் வருது. நல்லது என்ன? பதவி கொடுக்கும், செல்வாக்கு கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், நிம்மதியான தூக்கம் ஏற்படும். கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே இல்லை. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் பலம் பொருந்தியவராக இருப்பார்கள். அவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்து இப்போ அந்த சமாளிப்புக்கு உண்டான பலமும் மனோபலமும் தைரியமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுக்கிறார். எதிரி மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். யாரை நம்பி பணத்தை கொடுத்துருந்தீங்களோ அவர்கள் அடங்கி போய் உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறது அவங்க கொடுக்கல, அரசாங்கமே அவங்கள தலையில் தட்டி கொடுக்க வைக்கும். நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க, எப்போவோ ரெட் பெடிஷன் போட்டிருப்பீங்க, கோர்ட் இப்போ சொல்லும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணுன்ட்டு. ஸோ நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16க்குள்ளார பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ராசியில் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இது விசேஷ பலன்களை, குருமங்கள யோகம் தைரியத்தை கொடுக்கும், யாரையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் யாருக்கிட்ட பதவிசாக பேசணுமோ, எந்த இடத்துல அதிகாரமாக பேசணுமோ அந்த இடத்துல அதிகாரமாக பேசுவீங்க, எந்த இடத்துல அன்போடு பேசணுமோ அந்த இடத்துல அன்போடு பேசுவீங்க. காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். சார் எனக்கு வீடு வாங்கிறதுக்கு யோகம் இல்லை, வீடு வாங்கிறதுக்கு ஐடியாவே இல்லை, லோன் போட்டு வச்சு லோனே ஒன்றும் க்ளோஸ் பண்ணல, தேடி வரும் சார், வீடு தேடி வரும். வீடு தேடி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு. திடீர்னு உங்களுக்கு சேலரி ஹைக் வரும். திடீர்னு 2ஆம் தேதி சேலரி ஹைக் வரும். 4ஆம் தேதி சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். உடனே 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே எனக்கு சொத்து வாங்கலைன்னு 5ஆம் தேதி ஃபோன் பண்ணாதீங்க, கமெண்ட் போடாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண யோகத்தில் ஒரு சிறு தடை ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி 12ல் போய் மறையிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி, பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வராது. 26க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, புதன் வக்கரகதியில் பின்னோக்கி போகிறதுனால உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால்
எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளால் அவமரியாதை ஏற்படும். அதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை தரும். உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். உங்களுடைய எதிரி ராசிநாதன் குருவுக்கு எதிரியான 6ஆம் வீட்டதிபதி, 11ஆம் வீட்டதிபதி, பாதகாதிபதி நீச்சமாக இருந்தார் 10ஆம் இடத்துல. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களால சங்கடம், எதிரிகள், மறைமுக எதிரிகள் குத்தல் பேச்சு பேசுவாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அலைச்சல்னால உங்களுக்கு வியாதி வராமல் இருந்தது. இப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு விதத்தில் யோகத்தை ஏற்படுத்தும், பதவி உயர்வை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே வர்றதுனால சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்குறார். பதவி உயர்வு, மரியாதை உயர்வு, குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்களை 16ஆம் தேதிக்குள்ளே, நவம்பர் 16க்குள்ளார சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு சூரியன் நீச்ச பங்கமாகி பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய பாக்யாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறது செல்வாக்கை தரும், சொத்து சேர்க்கை ஏற்படுத்தும். அதே சமயம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 16 முதல் 23 வரை, அந்த சமயத்தில் 3 கிரக சேர்க்கை உங்களுடைய விரயஸ்தானத்தில், 3 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் ஆற்றல் ஏற்பட்டு உங்கள் மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றாரு, 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது மரியாதையை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை போச்சோ அதே இடத்துல மரியாதை, 10 பேர் இதற்கு அவமானப்படுத்திட்டாங்கல்ல, அந்த ஆட்களே 10 பேர் இதற்கு ஐ எம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதே சமயம் பதவி உயர்வு வரலையே, எனக்கு நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கல, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல, என்னோடய வளர்ச்சியே தடுத்துட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 23ஆம் தேதியிலேருந்து 26க்குள்ளார பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சுக்கிரன் இந்த மாத கடைசியில் 26 உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுவார். 26லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சுக்கிர பயிற்சி சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை உங்களுக்கு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, இந்த தனுசு ராசிக்காரங்க லாபத்தை தரக்கூடிய சுக்கிரனாக இருக்கிறதுனால நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் அன்னை பராசக்தியை வழிபட வேண்டும். அன்னை பராசக்திங்கிறது துர்க்கை தேவி, துர்கா தேவியை வழிபடுவதன் மூலமாக மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய பதவி செல்வாக்கு அதிகரிக்கும் வாய்ப்பை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும்
எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரார். அதாவது 10ஆம் இடம் 9ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தார். உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 9ல் நீச்சமாக இருந்தனால அலுவல் ரீதியாக தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் இருந்திருக்கும். இப்போ அந்த குழப்பம் பிரச்சனையாக மாறக்கூடிய வகையில் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரார். யாரால் பிரச்சனை வரும்னா அரசாங்க ரீதியாக, தந்தை ரீதியாக, அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் ரீதியாக நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16க்குள்ளார உங்கள் பேரில் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அரசே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, நான் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறேன் சார்னா உங்கள் மேலதிகாரி உங்கள் பேரில் ஒரு மெமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு 2018, 2019, 2020 நீங்கள் ஏதாவது ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னா அது சம்மந்தமான நோட்டீஸ் வரும். ஏன் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நான் பயமுறுத்தலை, என்னோடய வேலை பயமுறுத்துகிற வேலை கிடையாது, உங்களை எச்சரிக்கை பண்ணுறது தான் என்னோடய வேலை. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அவரோட கை எப்போவுமே இப்படி தான் இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நோ நோ. ஏன்னா நமக்கு எப்படின்னா நம்ம ஆட்களுக்கு இப்படி சொல்லி தான் பழக்கம். இப்படி சொன்னால் தான் எல்லோரும் கேட்குறோம். நான் இல்லைம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்குறதில்ல. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். அதனால் என்னுடைய கடமை அது. அதே சமயம் சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது என்ன விஷயம்னா, வேலை சம்பந்தமாக மட்டும் இல்லை, உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சில தப்பு பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த தப்புக்கள் இப்பொழுது பொது வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 10ல் சுக்கிரன் உங்களுக்கு சுகக்குறைவை ஏற்படுத்துவார், அவமானத்தை ஏற்படுத்துவார், பதவியை இழக்கச் செய்வார். ஏன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவி மாற்றம் வரும், சனி 10ஆம் இடத்துக்கு வந்தால் வேலை போகும். ஆனால் சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அவமானத்தோடு சேர்ந்த சங்கடம் ஏற்படும். இதுதான் இப்போ நடக்க போகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் குறிப்பாக எந்த விஷயத்துலன்னா பணம் விஷயத்தில், வியாபார விஷயத்தில். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், உடன்பிறப்புகளால் அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை யாருக்காவது ஒரு பேமெண்ட் பண்ணணும், அந்த பேமெண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லை ஸ்கிப் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை ஸ்கிப் பண்ணால் சும்மா இருப்பான், 2வது தடவை ஸ்கிப் பண்ணாலே அவன் ஓலை அனுப்பிடுவான், 3வது தடவை ஸ்கிப் பண்ணால் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், இளம் தலைமுறையினாகட்டும், அதுவும் குறிப்பாக இந்த டீன்ஸில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு உங்கள் ஹோல் ஸ்கூல் எதற்கு நீங்கள் அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஹோல் காலேஜ் எதற்கு அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு அவமானம் வராமல் தப்பிச்சுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டால் 2 இருக்குது. ஒன்றா அஷ்டவாராகி, அதாவது அஷ்டவாராகினா தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலே ஒரு வாராகி இருக்கா. அதை தவிர அந்த ஊரை சுற்றி 8 இடத்துல வாராகி இருக்கா. அந்த அஷ்டவாராகி அப்படி இல்லை அப்படின்னா சப்த கன்னிகைகள், 7 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய சப்த கன்னிகைகள், பிராமி, வாராகி அப்படின்ட்டு ஒரு 7 பேர் இருப்பாங்க. அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். அது இந்த மாதத்தில் இந்த 24 நாட்களில் தினமும் வணங்கிறது நல்லது. அஷ்டவாராகி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். வாராகி மூலமந்திரம் தெரிஞ்சவங்க அதை ஜபம் பண்ணிட்டு வாங்க. எதிரிகள் தொல்லை அடங்கும், உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் அடங்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்.
இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்த சுக்கிரன், பாக்யாதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு சூரியன் நீச்ச பங்க பலனை அடைவதன் மூலமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அதாவது 7.5 சனியிலே சூப்பர். இப்போ தான் குரு பார்வை இருக்குது சனிக்கு. அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கணும். உங்களால் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்து கைக்கு வருவது, அதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அப்பாவோட சொத்து, அப்பா இறந்துட்டார் சார், அப்பாவோட சொத்து எங்களுக்கு வராமல் இருக்குது, அப்பா விட்டுட்டார் சார், யாருக்கோ எழுதி கொடுத்துட்டார் சார், நீங்கள் அதை முயற்சி எடுத்து முன்ன நின்று அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஸோ மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்களுடைய பாக்கியத்தை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. இதில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி புதன் தசமஸ்தானத்தில் இருக்கார். அவர் வக்கரகதியில் 23ஆம் தேதி பின்னோக்கி நகர்றாரு, 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் அந்த சமயத்தில் இங்கே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார் குரு பார்வையில். அதனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ, ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கோ, நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரினில் இருக்கேன் சார், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு வருமானம் இல்லை, வேலை போயிடுத்து, நான் என்ன சார் பண்ணுவேன், திரும்பி வாங்க இந்தியாவுக்கு, உங்கள் வீட்டுக்கு வாங்க சார். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஃபாரின் போயிட்டோன்னா நான் எனக்கு எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு. அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு போயிடுறானுங்க, அந்த அறிவில்லை. சாரி, நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவேன், தப்புன்னா தப்பு, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாத நீங்கள் இங்கே அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அங்கே போய்ட்டு இருக்கிற கோயிலில், இஸ்கான் கோயில்லையும் அந்த கோயில்லையும் தான தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள பட்டினி போட்டு ஊருக்கு கோதானம் பண்ணுறது பைத்தியகாரத்தனங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும், இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும், மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கும் இது ஒரு வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வரதுனால தந்தையை விட்டு பிரிந்தவர்கள் தந்தையோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கில் பங்காளிகள் வழக்கு போட்டுட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது, நீங்கள் கவலையே பட வேணாம் சார், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வரும். சொத்து உங்கள் கைக்கு வரா மாதிரி பங்காளிகள் தோல்வி அடைவார்கள். இல்லை பங்காளிகள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் வருவாங்க. பங்காளி, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரியப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பிகு பண்ணிவிட்டு ஒத்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஒத்துக்கிட்டிங்கன்னா சொத்து வரும், அதுக்கப்புறம் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா சொத்து வராது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், அவுட் ஆஃப் பிரச்சனைகள் வெளிவரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. இதற்கு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. எல்லா ராசிக்காரங்களும் குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை வழிபடுறாங்க, அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் எந்த தெய்வத்துக்கு வேணால், திருப்பதிக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன், திருச்சானூர் போகிறேன், எங்கே வேணால் போ, ஆனால் குலதெய்வத்தை போகாதீங்க. குலதெய்வம் போயிட்டு அங்கே போனோம், அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்.
இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பார். யாரால் குழப்பம்னா, கடந்த கால எதிரிகளால் குழப்பம். பார்த்தீங்கன்னா அக்டோபர் கடைசியிலேருந்து உங்களுக்கு இந்த குழப்பம் வந்திருக்கு. நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கார். குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, அனாவசிய பேச்சுக்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பணப்புழக்கம் குறைவது, பணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி செக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த செக்கு இப்போ தான் அவன் போடுவான். அது போட்டதுக்கப்புறம் அவன் உங்கள் பேரில் கேஸ் போடுவான் இல்லையா? உங்களுடைய கடந்த கால நன்னடத்தையற்ற சூழ்நிலைகள் மீண்டும் தலைதூக்கும். உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை, அரசாங்க ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இது எப்போ வரைக்கும்னா, புதன் வக்கர பயிற்சி ஆகிற 23ஆம் தேதி வரைக்கும். புதன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி வரும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பார். ஆணி வேறாக நிற்கிறதே அவங்க தான். அவங்கள நீங்கள் எதிர்த்து பேசியோ இல்லை மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ இல்லை அவங்க மன சங்கடத்தை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் பேசுகிற மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்கிட்ட என்ன தெரியுமா ஒரு இது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கக்கூடிய ஆள். நான் ஒரு முயல் பிடிச்சேன், அதுக்கு 3 கால் தான் இருந்ததுன்னா எப்படி பைத்தியக்காரத்தனம்? அது மாதிரி நீங்கள் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் ஃபைனல்னு நிற்கக்கூடிய ஆள். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்கிறது இல்லை, குடும்பத்தார்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் மனைவி, உங்கள் பொண்ணு, பையன், அக்கா, தம்பி, அண்ணன், தங்க, மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னு என்ன சாதிக்க போகிறீங்க? சாதனை வார்த்தைகளில் இல்லை, சாதனை செயல்பாடுகளில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் எதிரிகள் தொல்லை இருக்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, இந்த பகவதி அம்மன்னு, கொல்லூர் பகவதி அம்மன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் இருக்குது. அவள் ரொம்ப பவர்ஃபுல். இங்கே இல்லாத தெய்வமா? ஏதோ ஒரு நடிகர் கூட சொன்னார், கட்டப்பா நடிகர் சொன்னார், தமிழ்நாட்டில் எவ்வளோ தெய்வம் இருக்குது, அதை விட்டுட்டு ஏன்டா நீ போயிட்டு கேரளாலையும் கர்நாடகாலையும் சாமி கும்பிட்ற? ஏன் சாமி நான் கும்பிட்ற, அதை கேட்க நீ யார்றா? அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ அட்வைஸ் சொல்ல, வழிகாட்டுறேன். உடனே கேள்வி வரும், நீ அட்வைஸ் பண்ணுறியன்ட்டு. அதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் பகவதி அம்மனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த குமரி அன்னையை வணங்கி வாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம், மன நிம்மதி ஏற்படும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது
அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.